இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சின்ன மருமகள் சீரியலோட ஏப்ரல் 22 நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்மணி கீழே விழுந்துட்டா, அவளை தூக்கியோடவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான் ஆறுமுகம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு கால் இல்லை அப்படிங்கறதுனால தப்பா அப்படி நம்ம ஹெல்ப் பண்ணுறதா தப்பாக நினச்சிக்கிறாங்க, திட்டுறாங்க. சரி, அது கூட தப்பு தான் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், இப்போ நம்ம போய் ஹெல்ப் பண்ணாலும் அதுக்கும் திட்டுவாங்க, நம்ம ஓரமாக நின்றுவோம் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கிறான். அதை கண்மணி பார்த்துட்றான். ஏண்டா அறிவு கேட்டவனே, கீழே விழுந்து என்ன தூக்க மாட்டேன் அப்படிங்கிற சொல்ல, என்னம்மா நீங்கள் தான் நீங்கள் எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் திட்டுறீங்க, உங்களுக்கு கருணைப்பட்டாலும் திட்டுறீங்க, நான் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனில் தான் இருக்கிறான். அதுதான் நாளைக்கு நடக்க போகுது அப்படின்ட்டு இருக்கு. இதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வைத்த தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்களே, சித்ரா வைத்த தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு, இவன் மறைக்கிறா அப்படிங்கிறது. இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு சித்ரா பண்றாளோ இல்லையோ, சித்ராவும் அவங்க அம்மாவும் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா அதை விட பயங்கரமா பண்ண போறாங்க தாமரையும் ஈஸ்வரியும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் இந்த குழந்தை மேட்டரை வச்சு தான் டார்ச்சர் பண்ணுவாங்க, அவளை பிளாக்மெயில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கிறார்ல, என்ன பிரச்சனை, அது பிரச்சனைன்னு கிடையாது. அவள் என்ன சொன்னா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எக்ஸாம் எழுதுறேன் ஆனால் நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தா. ஆனால் அவள் மாநிலத்திலே 3வது ரேங்க் அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருக்கிறா அப்படிங்கிற குட் நியூஸ் அவளுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர அவங்கள சுற்றி இருக்கிற யாருக்குமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, அவளை அந்த எக்ஸாம் பாஸ் ஆகிட்டா அப்படிங்கிறனால வேலைக்கு அனுப்புவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற டவுட்லாம் வேணாப்பா, பிரச்சனையை தாண்டி வேலைக்கு போவா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் அந்த குழந்தை மேட்டர் தான் பெரிய பிரச்சனையாக போகுது அப்படிங்கிறது சரியா தெரியுது. அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்களா, அவங்க அம்மா அப்பா ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு உண்மையெல்லாம் சொல்றோம், பொய் சொன்னதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களா. ஸோ அதெல்லாம் சொல்ல போறாங்க. அடுத்தடுத்து அப்படிதான் இருக்க போகுது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.